இன்னைக்கு பிரியமானவர்களே, பலர் எப்பொழுதுமே கேட்கிறதுக்குன்னே நம்ம வரும் பொழுது அந்த ஜெபத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு பலன் இல்லை. பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா ஒரே ஜெபத்தை தீவிரப்படுத்துறது, பயங்கர உபவாசம், அதுக்காக பயங்கர மணி நேரம் ஜெபிக்கிறது. அந்த ஜெபத்துக்கு பதில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஜெபமும் அப்படியே டிக்ளைன் ஆயிரும், அப்படியே ஷார்ப்பாக டிக்ளைன் ஆயிரும். அதுக்கு பிறகு அந்த தீவிர ஜெபம் இருக்காது, இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது. அப்படின்னா நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் வந்துருச்சா ஜெபிக்கணும், ஒரு தேவைன்னு வந்துருச்சுன்னா ஜெபிக்கணும். ஆனால் இயேசு அப்படி ஜெபிக்கல. அவர் எதற்காக ஜெபிச்சார் தெரியுமா? தம் பிதாவோடு கூட நான் ஐக்கியம் கொள்ள வேண்டும், அவருடைய இனிய பிரசனத்தை நான் உணர வேண்டும், அவரோடு கூட நடக்க வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும், அவரோடு கூட உறவாட வேண்டும். இந்த உலகத்தில் அதுதான் எனக்கு ஆறுதல் என்று சொல்லி அவர் பிதாவின் பாதத்தில் அவர் எப்பொழுதும் தனித்து அவர் காத்திருந்தார். ஹல்லேலூயா.